முட்டை மட்டும் இருந்த போது இந்த ரெசிபி சூப்பராக செஞ்சிடலாம். ஸோ ஒரு வீக் டேயோட லஞ்ச் மெனு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு பேனில் ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. க்ரீன் சில்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கனால சில்லி பவுடர் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்துட்டு லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு 3 மினிட்ஸ் வந்து நம்ம குக் பண்ணிடலாம். ஸோ ஆஃப்டர் 3 மினிட்ஸ் வந்துட்டு பேனை வந்து டிவைட் பண்ணி இதில் வந்து நம்ம எக்ஸ் ஆட் பண்ண போகிறோம். எக்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1 or 2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த ஒரு ஹாஃப் ஆஃப் த சைடு ஆட் பண்ணிவிட்டு நான் இதில் ஒரு 6 எக்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். எக்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து ஸ்க்ராம்பிள் பண்ண அலோவ் பண்ணிவிட்டு ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ ஓவராக மிக்ஸ் பண்ண வேண்டாம். நான் எக்ஸை வந்து தரவாக மிக்ஸ் பண்ணலை. நான் மிக்ஸ் பண்ணது வந்து இந்த லெவலில் தான் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு நான் அந்த மாதிரி கொத்தி விட்டுருக்கேன் ஸ்பேச்சுலா வச்சு. ஸோ இஃப் யூ வாண்டட் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். எக்ஸ் குக் பண்ணும்போது சீக்கிரம் ட்ரை ஆயிரும். ஸோ ஓவர் குக் பண்ணாமல் எக்ஸ் வந்து சாஃப்டாக இருக்கும் போதே நம்ம ஃபைனலாக வந்துட்டு கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த எக் புர்ஜி ரெசிபி சப்பாத்தி, ஃபுல்கா, ரைஸ் எல்லாத்துக்குமே வந்து நல்லாயிருக்கும். இந்த மாதிரி டெய்லி ரெசிபீஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.